இப்ப ஹார்ட் அட்டாக் வரும் டாக்டர் சொன்னாரா, ஓம் சுராச்சாரி நமன் சொல்லுங்க. பதட்டப்படாதீங்க, பயப்படாதீங்க. அதுக்கு ஒரு காலம் இருக்கும். உங்களுக்கு ஒரு மரணம் நடக்கணும்னா கூட அதுக்கு ஒரு காலம் இருக்கும். அந்த காலத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த காலத்தை எப்படி தாண்டி வரணும்னு உங்களுக்கு நான் வழிகாட்டிடுவேன். கண்டிப்பா நோய்கள்ல இருந்து ஜோதிட முறையில எளிதா தப்பிச்சுக்கலாம். ஐ அம் ஷூர் அபௌட். ஒரு பேஷண்ட்க்கு ஹார்ட் அட்டாக் எம்ஐ வந்ததுனா within 3 hours குள்ள பேஷண்ட் ஹாஸ்பிடலைஸ் த்ரோம்போலைஸ் பண்ணா சார். இங்க நல்ல நேரம் பார்த்துட்டு 3 hours தாண்டிட்டாங்கன்னா த்ரோம்போலைஸ் எஃபெக்ட் போயிடும். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க மேடம். ஐ டயக்னோஸ் appendicitis. சின்ன பையன் 17 பையன் இன்னும் நினைச்சோட வருத்தமா இருக்கு. வெரி க்ளோஸ் ஃப்ரெண்டோட பையன் ஆக்சுவலா 17 வயசு அவனுக்கு. டியூஸ்டே appendix டயக்னோஸ் பண்ணி எனக்கு ஆபரேஷன் தியேட்டர் ரெடி பண்ணி நைட். அவங்க வீட்ல இதே மாதிரி ஜாதகம் பார்த்து டியூஸ்டே நல்ல நாள்ல வெனஸ்டே பண்ணனும் சொன்னாங்க. அன்னைக்கு நைட் அந்த பையன் appendix ரப்சர் இறந்து போனான். உங்க ஜாதகம் அந்த பையனோட வாழ்க்கையை விளையாடிச்சு மேடம். அந்த பாழாப்பன குடும்பம் அந்த ஜோதிக டைம் நம்பி டியூஸ்டே நைட் ஏன் appendix ரப்சர் அண்ட் டெத். அந்த வாழ்க்கைக்கு நீங்க என்ன மேடம் சொல்ல கல் அல்ல நீங்க சொல்ல அந்த நேரம் எதுக்காவது ஒரு எவிடன்ஸ் பேஸ்ட் புரோட்டோகால் இருக்கான்னு கேட்டா இல்லை முட்டை. இதுதான் அடிப்படையான உண்மை சார். எது உண்மை எது போய் வேறுபடுத்த தெரியும். நீங்க பாத்தீங்கன்னா சிம்பிளா சொல்றேன். உங்க ஜோதிட மையம் வந்து பூமியை மைய பத்தி கருத்து. ஃபர்ஸ்ட் ஜியோசென்ட்ரிக் தியரி அதே தப்பு. சோலார் சிஸ்டம் பாத்தீங்கன்னா தேர்ட் ஸ்டாண்டர்ட் பையன் சொல்வான். சன் இஸ் சென்டர் எர்த் வாஸ். நீங்க சொல்ல நம கிரகங்கள் சொல்றீங்களே அதாவது யுரேனஸ் நெப்டியூன் ப்ளூட்டோ கிடையாது சார். ஏன்னா 19th செஞ்சுரி அப்புறம் தான் டிஸ்கவர் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி டிஸ்கவர் பண்ணது ரெண்டாவது போய் மூணாவது போய் சூரியன் வந்து நீங்க கிரகம் சொல்றீங்க அது நட்சத்திரம். நாலாவது போய் நிலா வந்து துணைக்கோள் அதுவும் கிரகம் கிடையாது. இது அஞ்சாவது போய் பிறந்த நேரம் சொல்றேன் சார். பிறந்த நேரம் டாக்டர் நான் சொல்றேன். ஒரு தாய்க்கு பிரசவ வலி வந்த அப்புறம் 10 ஸ்டேஜஸ் ஆஃப் லேபர் தாண்டி தான் குழந்தை வந்து வெளியே வரும். அப்ப குழந்தை வெளியே வந்து தலை சுத்தி பாப்பா வெளியே இருப்போம். தொப்புள் கால் கட் பண்ணுவோம், தொடைப்போம், டோக்கன் கட்டுவோம். அம்மாக்கு தாய்ப்பால் குடிதா பாப்போம். ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் கிட்டத்தட்ட ஒரு நாள் நைட்டுக்கு மட்டும் 17 டெலிவரிஸ் நடக்கும். இந்த 17 டெலிவரிஸ்க்கு திடீர்னு எமர்ஜென்சி சிசேரியன் செக்ஷனுக்கு நான் தூக்கி போட்டு பாப்பா வெளியே இருப்போம். அங்க உயிர் தான் போவோம். அப்புறம் நாங்க சாவகாசமா டீ சாப்பிட்டு வந்து அப்புறம் தான் நாங்க நேரத்தை எழுதுவோம் சார் குழந்தைக்கு. அந்த நேரத்துக்கு கொண்டு போய் ஜாதகம் கிடைக்கிறீங்களா? ரெண்டாவது கொடு. அப்புறம் லோக்கல் டைம் இருக்கு, இன்டர்நேஷனல் டைம் இருக்கு. லோக்கல் டைம்னா நம்ம கல்கட்டால ஒரு டைம், மெட்ராஸ்ல ஒரு டைம். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம்ல ஒரு டைம் ரெஃபரன்ஸ் கோட் பண்ணி 4 minutes 8 minutes டிஃபரன்ஸ் இருக்கும். இன்டர்நேஷனல் ஜியோமெட்ரிக் மெரிடியன் பக்கம் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். அப்பனா அடிப்படை சேர்க்கிறது தப்பு. அது பண்ண கிரகங்களும் தப்பு. நோபல் ஆராய்ச்சி எல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் வச்சாங்க சார். அதுல வந்து 187 சயின்டிஸ்ட் 60 நோபல் ஆராய்ச்சி சொல்லி கண்டெம் பண்ணிருக்காங்க. இந்த அஸ்ட்ராலஜி கான்செப்ட் வந்து நீங்க மக்களை வந்து மயக்கமாயி இது சயின்ஸ் பெயிண்ட் ஆன பிக்சரை வந்து டிசால்வ் பண்ணும். இந்த அஸ்ட்ராலஜி கான்செப்ட் டிஸ்ட்ராய் பண்ணனு நோபல் ஆராய்ச்சி எல்லாம் ரிசால்வ் பண்ணிருக்காங்க. ஒரே ரீதியா சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்றாரு? ஒரு மனிதனோட வீக்னஸ்க்காக தான் அஸ்ட்ராலஜி எல்லாம் தயவுசெய்து ரெஸ்ட் எடுங்க, தூங்குங்க. ஒரு டாக்டர் போய் பண்ண சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு. உங்க அத்தை சாத்திர சாணக்கிய என்ன சொல்றாரு? அஸ்ட்ராலஜி பார்த்த மன்னன் எவனாவது போரிட போனானா அஸ்ட்ராலஜி பார்த்தே செத்து போவான். அடுத்த சாத்த சாணக்கிய சொல்றாரு. புத்தர் என்ன பண்றதா? சாங்கு சடங்கு நேரம் நட்சத்திரம் பார்த்து வாழ்க்கை நடத்தினா உன் வாழ்க்கை மேம்படாது அழிந்து போன புத்தர் சொல்றாரு. ஏன் சார் புத்தர், சாணக்கியர், சுவாமி விவேகானந்தர் தெளிவா சொல்லும் போது உன்ன ஜோதிட பார்த்து அழிக்கின்ற சமுதாயம் முன்னேறாது சார். மெய்ப்பொருள் காண்பது அறிவு, நுண்பொருள் காண்பது அறிவு, செம்பொருள் காண்பது நாங்க அறிவை தான் முன்னே நிறுத்தி பண்ணுவோம் சார்.